சாட்டர்டே மார்னிங் டொமேட்டோ பிக்கிள் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து அடுத்த வாரத்துக்கு ஒரு 2, 3 நாளைக்காவது ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இதை வந்து 1 மாதம் கூட ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சமான குவான்டிட்டியில் பண்ணவே இது எப்படியும் நிறையவே யூஸ் பண்ணுவோம். யாராக இருந்தாலும் இந்த வந்து ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிச்சன் ரூமுக்கு வந்தாலே நமக்கு காஃபி டீ குடிக்கிற எண்ணம் வந்துடும். அதனால் இதை செஞ்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து காஃபியும் போட்டுக்கிட்டேன், ஃபில்டர் காஃபி. ஏற்கனவே ஃபில்டரில் வந்து கொஞ்சமாக டிகாஷன் இருந்துச்சு, அதால் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் போட்டு குடிச்சிட்டே இந்த தக்காளி சட்னியை பண்ணேன். இதை செய்யறது ரொம்ப சிம்பிள். இருந்தாலும் தக்காளியும் வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. ஆனால் இதோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமான குவான்டிட்டிக்கே வந்து ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்குமே ஆகும். ஏன்னா இது நல்லா சுண்டி வரணும். இதுக்கு ரொம்ப முக்கியமானது எண்ணெயும் மிளகாய் தூளை மட்டும் கரெக்டான அளவுக்கு சேர்த்துக்கிட்டோன்னா சூப்பரான டொமேட்டோ பிக்கிள் ரெடி ஆகிடும்.